வணக்கம், திஸ் இஸ் சரவணன் அண்ட் திஸ் இஸ் தியாகராஜன் சார், விக்னேஷ் சார் ஃப்ரம் கரு டீம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆடு ஜீவிதம், கோட் லைஃப். உங்களுக்குள்ளே இருக்கும் நஜீப், எங்களுக்குள்ளே இருக்கிற நஜீப்பும் சரி. ஸோ எல்லாருமே இந்த படத்தை ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூவோ இந்த மூவியை பற்றி ஒரு ஃபீட்பேக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம மற்ற சேனல் முடியாது, இது ஒரு எஜுகேஷன் சேனல். ஸோ அதனால் எங்களோட பர்பஸ் என்னென்னா, இந்த மூவியோட இந்த மூவியை ஃபஸ்ட்டு நாங்கள் சூஸ் பண்ணுன்றது கூட தியாகராஜன் சார் சொல்லுவார். எங்களோட பாயிண்ட் என்னென்னா, இந்த மூவி ஃபுல்லாகவே ஹோப் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி ரிவால்வ் பண்ணுது. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டூடெண்ட் எப்படி அந்த ஹோப்பை கனெக்ட் பண்ணி அவங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் அஸ்பயர் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேரண்ட்ஸ்க்கும் சரி, அவங்களோட சன் ஒரு டாட்டரை படிக்க வைக்கணும், எல்லாருக்குமே தேவை ஒரு ஹோப். எங்களுக்குமே ஒரு ஹோப் இருக்குது. ஸோ அந்த ஹோப்பை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கொண்டு போகலான்னா, இப்போது ஃபஸ்ட்டு தியாகராஜ் சார்கிட்டேருந்தே ஆரம்பிக்கிறேன். சார், ஸோ உங்களில் இருக்கும் நஜீப் அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி, ஏன் கோட் லைஃப்? நம்ம எத்தனையோ மூவிஸ் வந்துருக்கு, ஏன் கோட் லைஃப்னு ஒன்று, அதுலேருந்து ஏன் ஆரம்பிக்கிறோம்? ஆக்சுவலாக கோட் லைஃப் வந்து நம்ம படம் அந்த ஹைப் வந்த அப்புறம் நம்ம அதை நமக்கு அது அப்போ தான் தெரியும்னு கிடையாது. நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்கி அதுக்கப்புறம் அவர் புக் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நான் அரைகுறையாக படித்து, ஸோ அது மாதிரி இந்த கோட் லைஃப் வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து ஒரு 1 year பிஃபோரே வந்து கோட் லைஃப் தெரியும். இது நல்ல ஏதோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த புக்கை. சரி, எப்படியாச்சும் படிச்சிடலன்னா அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு படமே அதில் வருது. மேபி மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த படத்தோட ஃபாலோ அப் இருந்திருக்கும், ஆனால் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது இல்லை. ஸோ அதனால் வந்து திடீர்னு ஒரு கோட் லைஃப்னா என்னடா படமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ டக்குன்னு நான் என்ன பண்ணேன், சரிங்க சார் நீங்கள் அந்த புக்கை வச்சுங்க, நான் வேறு புக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அவர் இங்கிலீஷ் புக் வச்சுருக்காரு, நான் வந்து தமிழ் புக் வச்சுருக்கேன். நான் த திங் நீட் டு மென்ஷன் இஸ், நான் இன்னும் படம் பார்க்கல. சார் படம் பார்த்துட்டிங்களா? எஸ், நான் புக்கும் படிச்சுட்டேன், படமும் பார்த்துட்டேன். சார் நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா அது படம் பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. ஸோ இங்கேயே வேறு வேர்ஷன்ஸ் இருக்கீங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேட்டட் புக் மட்டும்தான் படிச்சிருக்கேன். ஸோ படம் அந்த புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிறை அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். நான் சிறைன்னு ஸ்டார்ட் ஆனோடனே ஓகே, எடுத்தோடனே ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க போல் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் அதில் வந்து ஒரு 3-4 பேஜஸ்லேயே வந்து வரும், நான் அனுபவித்த லைஃப்பை விட இந்த சிறை வாழ்க்கை வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று வரும். என்னடா இது, சிறை வாழ்க்கை எப்படி ஜாலியாக இருக்க முடியும்? சிறை வாழ்க்கையே ஜாலியாக இருக்குன்னா அப்போது இந்த மனுஷன் வந்து பேக்ரவுண்டில் எந்த மாதிரி ஒரு லைஃப்பை வாழ்ந்திருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அந்த சிறை சாப்டர் முடித்து அதுக்கப்புறம் பாலைவனம் அப்படின்ற சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து தெரியும். ஸோ வந்து அந்த சிறை அப்படின்ற அந்த சாப்டர்ஸ்லேயே அவங்க வந்து ஒரு கேரக்டருக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக வந்து ஒரு அர்பாப், கரெக்டாக சொல்லணும் அர்பாப், அந்த ஒவ்வொரு டைமும் ஒரு அர்பாப் வந்து ஒவ்வொரு அந்த சிறைவாசிகள் ஒருத்தரை கூப்பிட்டு போகும்போது ரொம்ப பயத்தோடவே நிற்பாங்க, ரொம்ப டென்ஷன்லேயே நிற்பாங்க அப்படிங்கலாம் சொல்லி ஒன்று வரும். யார் அந்த அர்பாப்? ஆனால் நிறைய கொஷின் மார்க்கை வந்து அந்த சிறை அப்படின்ற சாப்டர் கொடுக்கும். யார் அந்த அர்பாப்? எதுக்காக வந்து இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க? இவங்க ஏன் வந்து வேணும்னே வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து மாட்டுறாங்க? இவங்க எப்படி இப்போ ஜெயில் லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க? அப்புறம் அங்கே சிறையில் இருக்கிறவங்களுக்கே வந்து இவரோட ஸ்டோரி வந்து ரொம்ப நம்ப முடியாததாகவும், ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பரிதாபமான ஒரு சிம்பத்தி ஃபேஸ் எல்லாம் இவர் மேலே வச்சுருக்காங்க. அப்போனா சிறையில் இருக்கிறவங்களே வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஹியூமனிசம் பார்த்தவங்க, அவங்களுக்கே ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குன்னா, அப்போ வாட் இஸ் த லைஃப் பிஹைண்ட் திஸ் மேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து என்னை சிறை சாப்டர் முடிச்சுட்டு, ஐ திங்க் இந்த புக்கை வந்து ஒரு 3 days முடிச்சிட்டேன். அந்த புக்கை நான் முடிக்கல, அந்த புக்கு தான் வந்து என்னை அப்படியே படிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்டோரிஸ் வந்து மூவ் ஆச்சு. ஓகே சார், உங்களோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏன்னா இது புக் ஸ்டோரிஸ் வேறு, ஒரு ஃபிலிமாக பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல்? அண்டு சாருக்கு கேட்கணும் போது என்னென்னா, சார் யூஸ்வலாக வந்து பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்டில் தான் நிறைய மூவிஸ் ப்ரிஃபர் பண்ணி புஷ் பண்ண சொல்லுவார். சார் இந்த மூவிஸ் இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து கிங்காங் காட்ஸில் ஃபேன், ஓகே, ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மூவி பார்க்கணும் நான் ப்ரிஃபர் பண்ணும்போது சார் வந்து கோட் லைஃப் தான் இன்சிஸ்ட் பண்ணியிருந்தார். சார் கோட் லைஃப் போகணும், ஆடு ஜீவிதம் மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஸோ அதையும் மீறி ஃபைனலி சம்ஹவ் ஸோ கோட் லைஃப் பார்த்தோம். சார் உங்களுக்கு எப்படி அந்த கோட் லைஃப் ஃபஸ்ட்டு அது பார்க்கணுன்னு எந்த விஷயம் தூண்டுச்சு அண்ட் எப்படி அதை பற்றி சொல்லுங்கள்?
ஸோ ஆக்சுவலாக கோட் லைஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க. நிறைய கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் வந்து லைஃப்பில் இந்த மூவி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்ற அளவுக்கு ஓவர் எக்ஸாஜரேஷன், என்னோட ஓவர் எக்ஸாஜரேஷனாக இருக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே ஃபிக்ஸ் பண்ணேன், ஓகே ஒரு சர்வைவர் படம். ஸோ நம்மளும் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு சைனிக் ஸ்கூல்லாம் இது பண்ணுறதுனால அதை நம்மளுக்கு பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு லேர்னிங் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் வந்து நான் சரவணன் சார் இன்சஸ்ட் பண்ணேன். பர்சனலாக நானும் யூபிஎஸ்சி படிக்கிறதுனால ஓகே இந்த மோட்டிவேஷன்றது ஒரு சின்ன ஒரு 1% ஒரு அருமருந்து தான். ஸோ அந்த மாதிரி இந்த மூவி கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஸோ கண்டிப்பாக அது டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லை, பிரம்மயுகம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும் மலையாளத்தில், அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே அந்த லைஃப்பை நம்மளுக்கு அப்படியே காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் கூட ஃபஸ்ட்டு சிறை அப்படின்னீங்க. ஸோ அதை நான் வந்து அங்கே இருக்க சொல்லி எப்படி இது பண்ணிக்கிட்டேன்னா, எல்லாருமே அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கு அந்த சிறைன்றது வந்து அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனில் அது நல்லா இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர சொல்ல தான் நமக்கு தெரியும் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே ஒரு சீனும் வந்து பக்கத்துலேயே சார் இருந்துங்கன்னு விக்கி இது புக்கில் வந்து கொஞ்சம் இன்னும் இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஃப்ரைடே நினைக்கிறேன், ஹோல் தேட்டர் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இத்தனையும் நாங்கள் ரீசெண்டாக தான் பார்த்தோம், தேட்டர் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து சார் வந்து புக்கு பார்த்துட்டனால ஒரு பேஜும் இங்கே இதை சொல்லியிருப்பாங்க அங்கே அதை சொல்லியிருப்பாங்கன்றனால பக்கத்தில் சார் பக்கத்தில் உட்காந்து ஸ்பாயில் பண்ணி இல்லை ஸ்பாயில் இல்லை, அதை முடிஞ்சு நான் தான் ஓவராக டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் இப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் இருந்துச்சாங்க. உங்களுக்கு புக்கு படிக்க சொல்ல எந்த மாதிரி தாட்ஸ் வந்துருக்கும்? ஆக்சுவலாக நான் வந்து இந்த சர்வைவர் ஸ்டோரி அப்படியெல்லாம் தெரியாது. ஸ்டார்டிங் அந்த புக்கு வந்து ஒரு ஹைப் இருக்குது, அதில் ஏதோ சும்மா இன்ஸ்டா ஸ்டோரியிலே எங்கேயோ ரீல் ஒன்று பார்த்தேன், அவ்வளோதான். மிச்சப்படி அந்த கதை வந்து ஒரு சர்வைவர் ஸ்டோரியாக இருக்க போது அதோட பேக்ட்ராப் வந்து ஒரு டெசர்ட்டு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ அந்த புக்கு வந்து சொல்லப்போனால் இன்னும் தமிழில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஐ ஃபெல்ட் க்ளோஸ், எனக்கு ரொம்ப அது வந்து க்ளோஸாக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. ஸோ சார் உங்களுக்கு வந்து புக்கில் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த லைன் வந்து பா என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்த அந்த லைன் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி நான் ஜென்ரலாக என்னோடய ப்ரிஃபர் ஜானரே வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் புக்ஸே கிடையாது. நான் ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து த்ரில்லர், ஃபிக்ஷன், ஹாரர் அந்த மாதிரி தான் போகும். மோட்டிவேஷன் அதில் இவங்க 2 பேர் தான் படிப்பாங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து சார் ஒரு நாள் வாங்கி வச்சுருந்தார் கோட் டேஸ்ன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு 2-3 பேஜஸ் தான் படித்தேனே. அதில் ரொம்ப இம்பேக்டடாக வந்து எப்படி கனெக்ட் பண்ணுன்றது ஒரு விஷயம் ரொம்ப ரிலேட்டபிளாக கனெக்ட் பண்ணியிருந்தேன். அவனோட பெயின் தான். இன்ஃபேக்ட் வந்து அதில் ஒரு இது இருக்கும், சர்வைவல் எந்த அளவுக்குன்னா வந்து மெயினாக வந்து இன்னொரு விஷயம் வந்துட்டு குபூஸில் வந்து கெட்டுப்போன குபூஸ் எல்லாம் சாப்பிட்டு ஸ்டேல் குபூஸ் இதெல்லாம் சாப்பிட்டு சர்வை பண்ணுறதும் சரி, அந்த ஸ்டென்ச்சு இதெல்லாம் வந்து என்னமோ தெரியல நாமளே அந்த இடத்துல இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டர்லேயே வர ஆரம்பிச்சிடும். இதிலேருந்து என்னமோ தெரியல அது திரும்ப படிக்கணும்னு ஆச்சு. மெயினாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுன்னா அவ்வளோ சர்வைவல் சான்ஸ் இருக்கும் நிறைய இடத்துல வந்துட்டு அவன் இப்படிலாம் எஸ்கேப் ஆகிருக்கலாம். பட் ஸ்டில் அவன் வந்துட்டு இல்லை அந்த பெயின் என்டியூர் பண்ணணுன்ற ஒரு ஃபேஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ நம்மளையுமே லைஃப்பில் அப்படி தான் நம்ம இது பிரேக் அவுட்ஸ் நான் மீன் சர்வைவல்ன்றத தப்பான பட் ஒரு இதுலேருந்து ஒரு எஸ்கேப் அப்படின்னு சொல்லலாம். இந்த எஸ்கேப் பண்ணுறது சரி டெத்தே பரவாயில்ல அப்படின்லாம் கூட தோணும். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பண்ணியிருப்பான். பரவாயில்ல அந்த பெயினே என்டியூர் பண்ணிக்கலான்றது அங்கங்கே ஹிண்ட் கொடுத்துட்டே இருக்கும்போது தான் புரிஞ்சுது, ஓகே இது வந்து நார்மலாக ஒரு ஸ்டோரி கிடையாது, சம்திங் பியாண்ட் ஒரு ஹியூமன் லைஃப்க்கான ஒரு பாயிண்ட் மாதிரி போகுது. ஐ மீன் ஹியூமன் லைஃபோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸ் மாதிரி கொண்டு போகுது அப்படின்றது ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி டக்குன்னு முடிச்சுட்டு நான் அந்த மூவி பார்க்குறப்போ பர்சனலாக எனக்கு புக்கை விட மூவியை விட புக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம் ரொம்ப டீட்டெயிலிங் நிறைய இருக்கும். அது அஃப்கோர்ஸ் எல்லா மூவிஸுமே அப்படி தான், எல்லாத்தையும் கட் ஷார்ட் பண்ணி சில பேர் இந்த மூவி வந்து ஸ்லோ மூவிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ரிவ்யூஸ்லாம் நான் பார்க்கும்போது. நீங்கள் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலாக புக்கு படிக்கும்போது மூவி வந்துட்டு இது ரொம்ப ஆப்டாக தான் எடுத்திருக்காங்க. ஸ்டில் உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் இருக்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இதுதான் கோட் டேஸ். எனக்கு பர்சனலாக இன்னும் நிறைய பேசுவோம். பட் எனக்கு ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இவங்க 2 பேருமே கண்டிப்பாக இந்த மூவி பார்க்குறதுக்கு முன்னாடியோ இல்லை இந்த கோட் டேஸ்ன்னு படிக்கிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டைம் பீரியட் ஆஃப் லைஃப்பில் கண்டிப்பாக, பிகாஸ் நீங்கள் நம்ம எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் தான், நீங்கள் ஏதோ ஒரு ஃபேஸில் கண்டிப்பாக ஒரு 1 or 2 years ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இருந்த ஒரு டிரைவிங் ஃபேக்டர் என்ன? ஏன்னா இந்த இடத்துல நஜீப்க்கு அவனோட டிரைவிங் ஃபேக்டர் அவனோட ஃபேமிலி. அவன் எப்பவுமே சொல்லியிருக்கான், என்னோட 8 months ஓல்டு என்னோட ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் அம்மா பற்றி தான் நினச்சிட்டே இருப்பேன். அடிக்கடி அம்மா
ஒய்ஃப் பற்றி நினச்சிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்த ஒரு டிரைவிங் ஃபேக்டர், ஏன்னா அது கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் அதாவது வந்து இப்போ நஜீப் ஸ்டோரியில் அவர் கிவ் அப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய, இந்த கிவ் அப் பண்ணியிருந்திருப்பார் நிறைய வாட்டி. நான் ஒரு லைன் படித்தேன், அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல அந்த லைன் ரிப்பீட் ஆச்சு. என்னென்னா, எனக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என் ஊரில் இருக்கிற என் ஒய்ஃபோ அப்பாவோ அம்மாவோ என் குழந்தையோ என்கிட்ட எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு வந்து நிழல் வேணும், நிழல் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அப்போ வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு கட்டில் ஒன்று இருக்கும். அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு ப்ரீவியஸாக லேபர் ஒருத்தர் கட்டில் போட்டிருப்பார். அந்த கட்டில் மேலே ஒரு சின்ன துணி மாதிரி ஒன்று போட்டு, அந்த துணிக்குள்ளே கூட சன்லைட் பெனட்ரேட் ஆகும், அதுக்கு கீழே நிழல், எனக்கு நிழல் மட்டும் தான் வேணும் இப்போதைக்கு, என் லைஃப்பில் தான் ப்ரையாரிட்டி. அவர் எந்த எக்ஸ்ட்ரீமில் அப்படி இருந்திருப்பார், எந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்திருந்தார் அப்படின்னா அவர் அப்படி இருந்திருப்பார். இத்தனைக்கும் ஒரு இன்டர்வியூவில் கூட ஒன்று சொல்லியிருந்தார், எனக்கு வந்து அந்த ஒரு 3 years 4 months 10 days நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். ஸோ அந்த நாட்டில் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போவே இல்லை, அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்டில், அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில். எனக்கு ஊரில் வந்து சும்மா லைட்டாக மழை பெஞ்சால் கூட உடம்பு கெட்டு போயிடும். ஸோ அப்போ ஏதோ ஒரு ஃபேக்டர் தான் வந்து என்னை உயிரோடு வச்சுருக்கு, ஏதோ ஒரு விஷயந்தான் வந்து நான் வந்து அடுத்த நாள் தூங்கி எழுந்துக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஹோப் அவருக்குள்ளே, அது கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கை இல்லைனா வேறு ஏதாச்சும். ஸோ அந்த ஒரு ஹோப் வந்து அவருக்கு ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ சிமிலர்லி வந்து என்னோடய லைஃப்பில் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆஸ்பிரன்ஸ் லைஃபே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த டாப் சீட்டர்வியாக தான் போகும். ஸோ அதில் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டினியூஸாக ப்ரிலிம்ஸ் போகும், மெயின்ஸ் போகும், ஃபெயில் ஆயிரும், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் திருப்பியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன ஆகுது, நம்ம போது டக்குன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த கிவ் அப் ஃபீலிங் வருது. அந்த கிவ் அப் ஃபீலிங்கையும் சப்சிடைஸ் பண்ணுறது வந்து எது அப்படின்னா விஷன். இப்போ நஜீபுக்கு இருந்தது வந்து திருப்பி என் ஊருக்கு போய் ஒரு நார்மல் லைஃப்பை வாழணும், என் அப்பா அம்மா கூட வாழணுன்ற ஒரு ஸ்ட்ராங் ட்ரைவிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம வாட் எவர் இப்போ நம்ம என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதோட விஷன் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதுவே நம்மளை வந்து கொஞ்சம் கூப்பிட்டு போவோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு சார்? ஸோ எனக்கு வந்து அப்படியே படம் ஓடுற மாதிரி தான், அந்த ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே தான். பெரும்பாலும் மக்கள் வந்து இப்போ நம்ம வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் தான். லாஸ்ட்டாக எக்கனாமிக் சர்வேவும் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2030 2040 கிட்டத்தட்ட 1 பில்லியன் வந்து இந்தியாவில் ஆகிடுவாங்க. ஒரு மிடில் கிளாஸ், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸாக தான் இருப்போம். ஒரு மிடில் கிளாஸோட ஆவரேஜ் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இருக்கிற நிலையிலேருந்து மேலே போகணும் அப்படின்ட்டு தான். ஸோ அது டிபெண்ட் பண்ணி தான் ஆஸ்பிரேஷன் வரும். இப்போ நஜீப் கேரக்டர்லையுமே வந்து அவன் டிஸ்ட்ரிக்டில் அவன் நல்லா தான் இருந்தான், அம்மா இருந்தாங்க, குழந்தை இருந்தாங்க, ஒய்ஃப் இருந்தாங்க, எல்லாருமே ஒரு சாண்ட் மைனிங் பண்ணியிருந்தான். அது வந்து ஓகே. பட் என் பிறக்க குழந்தைக்காக இன்னும் நான் நல்லா இது பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் தான் அவனை அங்கேருந்து இது பண்ண வச்சு. ஸோ லைஃபும் அதே மாதிரி தான், ஒரு அன்சர்டனிட்டி தான். பட் ஓப்போடு தான் நம்ம நெக்ஸ்ட் டேவை பிகின் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி தான் அவன் சவுதி அரேபியா போகிறான். போனோடனே வந்து அந்த இதுவெல்லாம் பார்க்குறான், ஏர்போர்ட்டெல்லாம், ரியாத் ஏர்போர்ட்லாம் பார்க்குறான். அங்கே வந்து ஒரு அன்சர்டனிட்டி நடக்குது, திடீர்னு ஒரு டார்க்னஸ். ஸோ அது மாதிரி தான் நம்ம ஒரு எக்ஸாம் லைஃப்லலாம் யூபிஎஸ்சின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து பார்க்க சொல்ல அவ்வளோ ஒரு நல்ல லைட்ஃபுல்லாக அப்படின்னு இருக்குது. திறந்த சிலபஸ்க்குள்ளே போக சொல்ல தான் தெரியுது டக்குன்னு ஒரு டார்க்னஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ சாண்ட் மைனிங்கோடு எடுத்து வந்துடலாம் போல், சிலபஸை முடிக்க முடியாது அப்படின்ட்டு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த விஷன் வந்து ட்ரைவ் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா எதுக்காக அவன் ஸ்டார்ட் பண்ணான்னா, என் ஒய்ஃபும் அவன் அதே மாதிரி பிறகு ஒரு சன் ஆர் டாட்டர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து என்னை சுற்றி இருக்க என்வரான்மெண்ட்டு யூனிவர்ஸும் ஓகேங்களா. ஸோ அது எனக்கு என்ன கொடுத்துச்சோ அதை நான் வந்து கிராட்டிடியூடாக திருப்பியும் இது பண்ணணும், ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் எனக்கு அந்த விஷன் வந்துச்சு. ஸோ ஒரு வாட்டி நான் இது பண்ண சொல்ல எனக்கான விஷன் வந்து ஓகே, நான் நேஷனுக்காக எதனா பண்ணி ஆகணும். நேஷன் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற ஈகோ சிஸ்டத்துக்காகவோ யூனிவர்ஸ்க்காகவோ என்வரான்மெண்ட் ஏதோ பண்ணி நான் அவ்வளோதான் கிவ் பேக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணிச்சு. கண்டிப்பாக தெரியும் அந்த லைட் வந்து இருக்கும், டார்க்னஸும் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் என்னை வந்து ட்ரைவ் ஃபோர்ஸாக. ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ்ன்ற அந்த ஒரு ஃபேக்டர் தான் என்னை ட்ரைவ் பண்ணுச்சு. ஸோ அதுதான் அந்த ஓப்பனஸை கொடுத்துச்சு. நைஸ் சார். ஆக்சுவலாக சார் சொன்ன ஒரு கொஷனுக்கு வந்து நான் இன்னும் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் அந்த டக்குன்னு அந்த மூவி அந்த புக்கில் அப்படியே போய்ட்டு சார் கேட்ட ஒரு கொஷின் ஆன்சர் பண்ண முடியல. எந்த ஒரு பர்டிகுலர் லைன் ஒரு விஷயம் வந்துட்டு என்னை ட்ரைவ் பண்ணிகிட்டே இருந்ததுக்கு வந்து எனக்கு வந்து பேசிக்லி கொஞ்சம் காட் ஃபியரிங் பர்சன் தான். அந்த புக் ஃபுல்லாகவே எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து ஒய்ஃப் அண்ட் அன்பார்ன் சைல்டு, அம்மா, இதையும் தாண்டி இன்னொரு பெரிய ஃபேக்டர் வந்து நஜீப்க்கு என்னென்னா அல்லாஹ்.
ஸோ த்ரூ அவுட் அவன் வந்துட்டு என்னன்னா ஏதாவது அப்படியே சாப்பாடுக்கு தண்ணி கிடைக்காதாங்க, அப்படி அடிக்கிற வெயிலில் வந்துட்டு அவ்வளோ கொடுமை இருக்கும். அவன் அல்லாவை தேங்க் பண்ணுவான், தேங்க்யூ அல்லா பிகாஸ் யூ ஆர் டூயிங் திஸ் ஃபார் மீ. இந்த பெயின் என்னால் என்டியூர் பண்ணணும், டெஃபினட்டாக இது சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியும். நீ அவ்வளோ நாள் என்னை ரொம்ப நாளில் என்னை இங்கே இருக்க வைக்க மாட்டேன், கண்டிப்பாக என்னை அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போயிடுவேன், எனக்கு இங்கேருந்து காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இமேஜினேட்டிவாக சொல்ல முடியாது, அது ரொம்ப ஒரு ஆனஸ்ட் பர்சனோட ப்ரேயர் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டில் த லாஸ்ட். அது வந்து நஜீபோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவனோட ஹோப். ஸோ இதில் வந்து நான் ரிலீஜியஸாக பேசணுன்ட்டு எதுவும் இல்லை, நான் நஜீபோட எந்த அளவுக்கு அவனோட ஹோப் வந்து அவனோட பிலீஃப் சிஸ்டம் இருக்குன்றது பார்க்கும்போது ஸோ அது எனக்கு பர்சனலாக ரிலேட் ஆச்சு. ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ சாருக்கு வந்து எப்படி யூனிவர்ஸ்க்கு ஒரு கிராட்டிடியூட் எப்படி ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருக்கோ, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனலாக ஒரு டிரைவிங் ஃபேக்டர் இருக்கலாம். அது கடவுள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதை நான் மெயின் பண்ண வரேன். ஸோ எனக்கு கடவுளாக இருக்கலாம், இவருக்கு யூனிவர்ஸாக இருக்கலாம், சாருக்கு அவரோட ஆஸ்பிரேஷன்ஸ் அவரோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே மாறும் சார். எஸ், அந்த இப்போ நம்ம அந்த யூனிவர்ஸ் காட் டாபிக்குள்ளே போனதுனால சொல்கிறேன், எனக்கு வந்து சில இடத்துல வந்து அந்த உண்மையிலே வந்து ஒரு காட்லி டச் இருந்துச்சு, இல்லை யூனிவர்ஸ் டச்சுன்னு கூட சொல்லலாம். அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த தேர்ட் கேரக்டர், அதாவது ஹக்கீமையும் நஜீப் அவங்க 2 பேரும் எஸ்கேப் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக ஒருத்தர், அவங்க பேர் என்ன? இப்ராஹிம் கத்ரியா. அவரோட கேரக்டர் வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது, திருப்பி வந்து எந்த பக்கம் போச்சுன்னு தெரியாது. மோசஸ் மாதிரி அவர் வந்து கைட் பண்ணுறதுக்காக வந்தார், எங்கே போனார்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. அவர் சொல்கிறத கூட சொல்லியிருப்பார், இந்த கதையை போய் நான் வந்து ஒரு சிறையில் இருக்கிறவங்ககிட்டயோ இல்லை குஞ்சிக்கா அந்த இடத்துல போய் சொல்கிறவங்ககிட்டயோ என்ன வந்தான்னு சொல்கிறாங்க, போனாங்க, நம்புற மாதிரியே இல்லையே. எனக்கு புக்கு படிக்கணும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு. என்ன யார் அவர், எதுக்கு வந்தார், இவங்க அந்த கேரக்டர் எங்கேருந்து வந்தாங்க கூட தெரியாது. ஸோ அதனால அந்த ஒரு காலி டச்சன்ஸ். இன்னொன்று அந்த ஒரு பாம்பெல்லாம் சேஸ் பண்ணுமே, அது படத்தில் இருக்கா, அந்த இருக்கா, அது புக்கில் வந்து திடீர்னு அந்த டெசர்ட்ல இட் ஹேப்பன்ஸ், திடீர்னு அப்படியே எல்லாம் கும்பலாக போயிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அப்படி கும்பலாக போயிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு எதுவுமே கொத்தாது, அது எதுவுமே கொத்தாமல் அது அப்படி பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது, அந்த ஏதாவது ஒரு பாம்பு கொத்திருக்கலாம். இன்னொரு ஃபேக்டர், அந்த வண்டி அந்த அந்த ரோடை ரீச் பண்ணிடுவாங்க, ரோடை ரீச் பண்ணிட்ட அப்புறம் பழைய வண்டியெல்லாம் நிற்காது, காஸ்ட்லியாக ஒரு வண்டி நின்று அந்த ஷேக் வந்து இவர் பேரையும் கேட்க மாட்டார். அவ்வளோ இப்போ இந்த அன்னியன் படத்தில் வருமே, புது கார் அவனை ஏற்ற மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி, அவ்வளோ ஒரு புது கார், பிராண்ட் நியூ காரில் இவ்வளோ அழுக்கான ஒரு மனுஷனை, யார் மொழி தெரியாத ஒருத்தனை, அவன் ஸ்மெல்லு, முக்கியமாக ஸ்மெல்லு, அந்த மாதிரி ஒரு ஆள் அடையாளம் தெரியாத ஒருத்தனை. அந்த சீனை வந்து உண்மையிலேயே படத்தில் வந்து டாப் நாச், அப்படியே ரோல்ஸ் ரைஸ் வந்து நிற்கும். அப்படியா? நீங்கள் சொல்கிற சீன் அப்படியே கார் பேர் மென்ஷன் பண்ணல, பட் ராயல் புக், ராயல் அவர் கையை நீட்ட மாட்டார், புக்கில் வந்து கையை நீட்ட மாட்டார், அவரே தான் நிறுத்துவார், அவங்களே நிறுத்தி. அது வந்து எனக்கு எல்லாமே வந்து சம்திங் ஏதோ ஒரு விஷயம் தான் அவர் கூப்பிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது ரியல் லைஃப்பில் நான் அதெல்லாம் யோசித்தேன், ஒருவேளை ஆத்தர் வந்து சில இடத்துல ஒரு ஹீரோ ஹைப் கொடுக்கணுன்றதுக்காக அதெல்லாம் எழுதினாரோன்னு சொல்லி ஆசிரியர் குறிப்பு கடைசியில் வந்து மென்ஷனே பண்ணியிருப்பார், நான் எதையும் ஏற்றலை, எதையும் இறக்கலை, இது வந்து அவர் என்ன சொன்னாரோ அதே தான் நான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ப்ளஸ் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு புக் அப்படின்னா வெரிஃபை பண்ணாமல் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து அந்த காட் ட்ரிவன் ஃபேக்டர்ஸ் இல்லை அந்த யூனிவர்ஸ் ட்ரிவன் ஃபேக்டர்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ அந்த அவன் ஹோப் வச்சது வீண் போல், அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அப்புறம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டே இருக்கிறான், பட் அது வந்து போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த அர்பாப் கேரக்டர் இருக்கு இல்லையா, அர்பாப் தான் அர்பாப் கேரக்டர் வந்து நான் இப்ராஹிம் பற்றியும் நானும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இவர் ரொம்ப என்னை டெம்ப்ட் பண்ணினே இருந்தார். படத்தில் இவர் புக்கு படிச்சிட்டாரு, படத்தில் வந்து யார் இவர் கடவுளின் தூதுவர்னே சொல்லினாரு. ஆனால் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னா கடவுளின் தூதுவர் தான் அப்படின்ட்டு. பட் வந்து அப்போ தான் வந்து புரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து பெயினை அக்செப்ட் பண்ண அதை போஸ்ட்போனும் பண்ணக்கூடாது, இக்னோரும் பண்ணக்கூடாது. அக்செப்ட் பண்ணிக்க நம்மளே வந்து இமேஜின் பண்ண முடியாத சில பெயின்லாம் வரும், அதை வந்து காட் எடுத்துப்பார். ஸோ அதே மாதிரி தான் அந்த இப்ராஹிம் இது வந்து சில பெயின்லாம் வந்து நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணார். இல்லை நஜீப் வா ஹக்கீம் ஒன்றும் இல்லை வான்ட்டு. ஆனால் அவங்களால தீர்க்க முடியாத சில பெயின்லாம் அவர் ஏற்றுக்கிட்டாரு. சம்டைம்ஸ் வந்து ஷூ கொடுப்பாரு, சம்டைம்ஸ் தோல் மேலே இது பண்ணிக்கினாரு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி பார்த்தோன்னே ஓடினாங்க, டெய்லி தண்ணி இப்போ குடிக்கூடாது. அதுக்கப்புறம் சண்டை வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சேவகன் மாதிரி ஆகிட்டு லிப்ஸை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணாருன்ட்டு. ஸோ அந்த இடத்துல உண்மையிலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
நம்ம லைஃப்பை கடைசியில் கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டில் வேற கொடுத்துட்டு மூவியில் ஆக்சுவலாக மூவி காட்டிடுவாங்க. புக்கில் அந்த மாதிரி இல்லை. மூவியில் என்னென்னா டிஸப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கும், ஒரு கோகோகோலா பாட்டில், அதில் ஓஎஸ்எஸில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு கிளம்பியிருப்பாரு. ஸோ நான் இல்லைனாலும் நீ உன்னை இந்த பாட்டில் தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணிட்டு போகணும், அப்படி தான் காலியாகும் போது கார் வந்துடும். ஸோ உண்மையிலே அந்த இப்ராஹிம் கேரக்டர் வந்து லைஃப்பில் என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பிகாஸ் வந்து நான் எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் கொடுக்கறத தான் பார்க்குறதுனால எல்லாரோட லைஃப்லேயும் உண்மையிலே கனெக்ட் பண்ண முடியும். ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. நீங்கள் கூட உங்களோட 25-28 இயர்ஸ் ஆஃப் லைஃப் ரிமைண்ட் பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க, போனது இருப்பாங்க. இப்ராஹிம் மாதிரியே ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க. ஏன் வந்தாங்கன்னு தெரியாது, போனதுன்னு தெரியாது, ஆனால் டக்குன்னு நம்ம ட்ரிவன் ஃபோர்ஸை வந்து மாற்றிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கார் நின்னதும் சரி, நான் தான் அண்ணா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், ஆனால் 2-3 ட்ரக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிருமா, ஒரு ரோல்ஸ் ரைஸ் நின்று ஏற்றிட்டாங்க, அப்புறம் கிட்டத்தட்ட 2-3 வாட்டர் பாட்டில் குடிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுன்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து அப்போ தான் புரிஞ்சுக்கணும், ஓகே ஒரு ஓப்போட ஒரு பேஷன்ஸோட வெயிட் பண்ணால் காட் வந்து என்ஆர்எம்எஸ்ஸாக கொடுப்பாரு அப்படின்றது நான் ரொம்ப வந்து அந்த இடத்துல ஒரு ஆனந்த கண்ணீரே எனக்கு வந்துச்சு. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் இன்னொன்னே நம்ம லைஃப்புமே ஃப்யூச்சரில் வந்து காடு கடவுளை ஏதோ கொடுப்பாரு. இந்த கடவுளின் தூதுவன், மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஹீரோவோ ஒரு மிஸ்டிக்கல் பவரோ அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒரு டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு அன்னோன் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேட்டிவ் மெம்பராக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க சிஸ்டராக இருக்கலாம், யாரோனா இருக்கலாம். திடீர்னு வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மளை கைட் பண்ணிட்டு போவாங்க. நம்ம அந்த டைமில் அந்த ஃபேஸில் கண்டிப்பாக அதை ரியலைஸே பண்ண மாட்டோம். ஓகே, அவங்க கிளம்பி போகும்போது தான் அதை ரொம்பவே ரியலைஸ் பண்ண இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட பர்சன் தான் இப்ராஹிம். ஸோ அந்த இப்ராஹிம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அண்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நீங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நீங்கள் இப்ராஹிம் பொசிஷனில் நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுதுன்னா டெஃபினட்டாக பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா எல்லாருமே நம்ம ஒரு காலத்தில் நஜீபாகவும் இருந்திருக்கோம், நஜீப்லேயே எல்லோரும் இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக ஒரு பெட்டர் சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்குறதுக்கு நஜீப் மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கானோ அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுறதா என்னோட ஒரு ஜஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ இப்ராஹிம் ஆஸ் வெல் அஸ் அந்த குஞ்சிகா ஹோட்டல் அந்த பீப்புள் கூட அவர் அது புக்கில் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி நான் எங்கே வேணால் மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம், ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்திருக்கலாம், நான் போய் ஏன் கரெக்டாக அந்த இடத்துல பீப்புள் ஹூ நோ மை லாங்குவேஜ் அந்த இடத்துல நான் ஏன் போய் மயக்கம் போட்டு விழணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஏதோ ஒரு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த அர்பாப் கேரக்டர் வந்து என்னடா இவ்வளோ கொடுமைக்காரனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம கதையில் படிக்கிறோம். ஆனால் அர்பாப் அப்படின்றவர் வந்து சம்மரைஸ் பண்ணோன்னா எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அர்பாப் கேரக்டர் வந்து ஒரு வார்த்தையில் அர்பாப் யார் அப்படின்னா வந்து எப்படி சொல்லுவீங்க? ஒரு வார்த்தையில் 2 வார்த்தை இல்லை 3? How do you say that? How do you detail that character? அர்பாப் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 வார்த்தையில் ஒரு 2 வார்த்தையில் வந்து சொல்லணும் அப்படின்னா சரி நீங்கள் யோசிங்க, அதுக்குள்ள நான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப வந்து ஒரு ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு ஓனர், ஓகேவா? ஸோ இது வந்து அர்பாப்போட முடியல, ஓகேவா? இது இருக்குது. ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடக்கிறது வந்து மாடர்ன் டே அர்பாப்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த சைட் ஆஃப் ஸ்டோரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்ராஹிம் நஜீபோட ஹோப் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் யாருமே வந்து ஏன் இந்த அர்பாப் இப்படி இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து யாருமே, எப்படி அர்பாப்னு தப்பிச்சான் ஓகே, எப்படி அர்பாப்னு வந்தால் எல்லாம் ஓகே, பட் ஏன் இந்த அர்பாப் இப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தனை இவ்வளோ கஷ்டப்படுத்தி சாப்பாடு கொடுக்காம நிழல் கொடுக்காம உள்ளே வந்து இத்தனைக்கும் அந்த ஒரு இதில் அந்த மின்னலுக்கு பயப்படுற ஒரு ஆள், மின்னல் இடிக்கு பயப்படுற அது வந்து மூவியில் இல்லையா அது? ஓகே, ஆமாம், அதில் மழை பெய்யும், அதை வந்து காப்பாற்றுங்க. அதனால தான் அர்பாப் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ரோல, ஏன்னா வந்து நஜீப்காகவும் ப்ரே பண்ணுவான் எல்லாம் இந்த செல்ஃப் அப்படின்ற மாதிரி நஜீபை கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ தான் நஜீபுக்கு தெரியும் இவருக்கு என் பேர் கூட தெரியுமா, எனக்காகலாம் ப்ரே பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவன் கிராட்டிடியூடாக இருப்பான், எனக்காக ப்ரே பண்ணுறான். கிடைக்குமா அந்த சீன்? ஆமாம், துப்பாக்கி அது அந்த சீனே இல்லை. பட் நீங்கள் சொல்ல அந்த படிக்க சொல்ல அதை நான் இது பண்ணியிருந்தேன். பட் வந்து அந்த ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்ட்ன்றது வந்து ஏன் இப்போ நடக்குது தானே நடக்குது. இப்போ கூட இந்த படம் வந்து சவுதியில் யூஏஇலாம் வந்து பேண்டு. ஏன்னா வந்து ஆமாம், ஏன்னா வந்து அந்த கண்ட்ரியை நம்ம வந்து ஸ்லேவ் கண்ட்ரி மாதிரி சுப்பீரியரிட்டாக காட்டுறோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்லி நேஷனாக நம்ம இருக்கிறனால அது வந்து பேண்டு வெறும் இந்தியாவில் மட்டும்தான். அங்கே 1990s இப்போ கூட வந்து ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நிறைய நடக்குது. இப்போ வந்து எப்படின்னா வந்து மணி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லலாம். 8000 ரூபாய்க்கு நம்ம 10,000 கொடுத்துட்டு அவனை என்ன வேணால் வேலை வாங்கலாம். ஈவன் நம்ம வந்து வீட்லேயே சொல்லலாம், வீட்டில் நம்ம முதலியாளர் சொல்ல நம்ம வீட்டு வேலைக்காரங்களாம் எப்படி வேலை வாங்க, அப்போ நம்ம அர்பாபாக இருப்போம் அவங்க. ஸோ இதே மாடர்ன் லைஃப்பில் தான் சில பேர் இப்போ கூட நம்ம பார்த்துருப்பாங்க, என் வீட்டுக்கு வேலை பார்க்குறோம் அவனோட பையன். சில பேர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா அவனோட பையனும் எனக்கு வேலை பார்க்குறவனா தான் இருக்கணும், அவன் மட்டும் ஏன் படிக்கணும்
அங்கே தான் அர்பாப் கேரக்டராக இருக்குது. ஸோ ஒரு நியூ மேன் திங்கிங் எப்படி இருக்குன்னா, அவன் பையன் நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு மனுஷனாக இருப்பாங்களே தவிர, நஜீபா இப்ராஹிமா இருப்பாங்க தவிர, இல்லை அவன் பொண்ணு மட்டும் எப்படி வேலைக்கு போகலாம், என்கிட்ட தான் வேலைக்கு வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் ஸ்டில் அர்பாபாக கண்டினியூ ஆகுறாங்க. நாட் ஓன்லி திஸ் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உடல் உழைப்பு இருக்கிற வேலை மட்டும் கிடையாது, ஈவன் ப்ரைவேட் கவர்மெண்ட்டில் ஐடிஸ்லலாம் கூட அந்த விஷயம் இருக்க தானே செய்யுது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மூன் லைட்டிங் ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு அமாங் ஐடி பீப்புள். அதாவது வந்து அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பத்தாமல், அவங்க வேலை செய்கிறது பத்தாமல், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு கம்பெனியில் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி மூன் லைட்டிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது ஏன் நடக்குது? யூஆர் லெஸ் பெய்டு, அந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அர்பாப் வரதுக்கு முன்னாடி அங்கே வந்து பவர் அப்படின்னு ஒன்று வந்துடுது. இப்போ நான் ஹவுஸ் ஓனர் இல்லைன்னா வந்து ஜாப்ல நான் சூப்பர்வைசராக இருக்கேன், ஓனராக இருக்கேன்ட்டு அந்த பவர் தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கரெக்ட். ஸோ அர்பாப் கேரக்டர் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, உங்ககிட்ட பவர் இருக்கும்போது அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், டு நாட் எக்ஸ்ப்ளாய்ட் தட் அப்படின்ற விஷயம். ஏதோ அதை எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப பெரிய லெசனாக எடுத்துக்கிட்டேன். ஒருத்தனுக்கு வந்து ஓகே, அவன் வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்றதுக்காக அவனுக்கு கஷ்டமே கிடையாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ப்ளஸ் அர்பாப் வந்து ரொம்ப மோசம் எக்ஸ்ட்ரீமில் இருந்தாங்க. இப்போ மாடர்ன் டே அர்பாப்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே இன்டைரக்டாக அப்படியே ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்களும் ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு வீடியோ கூட ட்ரெண்ட் ஆச்சு. பெங்களூரில் ஒரு ரோட்டில் வந்து ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு சூப்பர்வைசரை வந்து ரோட்டில் பிடிச்சி கீழே தள்ளி ஒரு அயன் ராட் வச்சு அடிக்கிற வீடியோ ஜஸ்ட் 3 days பிஃபோர் தான் நான் பார்த்தேன். அது ஏன் அப்படின்னா, அவர் கொடுக்குற வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, அவர் ரொம்ப நேரம் வேலை வாங்குறாரு, காசு கரெக்டாக தரமாட்டாருன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமாக இருந்துச்சு. கீழே கமெண்ட்ஸ் வந்து சூப்பர்வைசர் தப்பு பண்ணியிருக்கலாம், அடிக்காதீங்க, ஆனால் அவர் மேலே கோவம் நியாயம், அந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் நான். ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஒரு பெரிய கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு இருக்கு, போதுமான சேலரி இல்லை, இவங்கள விடுங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை விட்டுருங்க, இன்ஜினியர்ஸ்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாமே இதே தான். இந்த இதில் பார்ப்பீங்க, இந்த ஒன்றும் இல்லைங்க, எங்கள் விஐடி யூனிவர்சிட்டியில் குரூப் 4 எக்ஸாம்னு ஒன்று விடுவான். அது வந்து எவ்வளோ சார் குவாலிஃபிகேஷன் குரூப் 4க்கு? டிஎன்பிசி குரூப் 4 விடுவான். டிஎன்பிசி குரூப் 4க்கு 10th பாஸ், மொத்த உரிமை அங்கே தான் இருக்கும். அதாவது ஒரு 6 கிலோமீட்டருக்கு இருக்கும் வண்டி. பிஹெச்டி கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க. சும்மா அந்த கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் போனால் லைஃப் செட்டில்டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அப்போ எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அர்பாபாக இருக்கிறோமா இல்லையான்றதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நஜீபை வச்சுக்கலாம். ஸோ எனக்கு அந்த பவர் அப்படின்ற ஒரு சொல் 2 வேர்டு தான். when it power comes, நம்மக்கிட்ட அந்த ஒரு பவர் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும். அதனால் எப்போவுமே நான் கிளாஸ் எடுக்க சொல்ல என்னோடய மைண்ட்லேருந்து எடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்லேருந்து தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம கீழே இருக்கிறவங்கனாலே அது கீழேன்னு இல்லை, அவங்க மேலே வரதுக்காக தான் நம்ம வந்து கீழே இறங்கி இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு ஐட்டுக்கு போகிறோன்னா எனக்கு எப்படி இது கனெக்ட் பண்ண முடியும், அந்த 1 2 3 வைப்பாங்க தெரியுமா, ஜெயிச்சோன்னே. ஏன் 1 மட்டும் பெருசாக வைக்கிறாங்கன்னா, அதை நான் ஈஸியாக படித்தேன் ஒரு ஃபிலாசபிக்கல். அந்த 1 வைக்கிறவங்க தான் அதிகமாக தலை குனியணும் அந்த மெடலை வாங்குறதுக்கு. ஸோ 2 3 வந்து கம்மியாக தான். அப்போது இவன் நீ எப்படி சார் கோ ஹையர் அண்ட் ஹையர், அந்தளவுக்கு நீ பவ் பண்ணிட்டாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே நல்லா அடிக்குது. அவ்வளோதான். ஸோ அதான் நம்ம மேலே போக சொல்ல வந்து அந்த அக்கௌண்டபிள் ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்ட்டு. சார் உங்களுக்கு பவர்னா ஃபஸ்ட்டு நான் இது அர்பாப் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு நான் சிம்பத்தட்டிக் ஒரு பர்சன் தான். கம்ப்ளீட்டாக ஒரு சக மனுஷன், நான் எம்பத்தட்டிக் பர்சன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சக மனுஷனுக்கு கூட ஒரு சின்ன அளவுக்கு கூட வந்து அவனுக்கு ஒரு கேரோ கன்சர்ன் எதுவுமே இருக்காது. ஆனால் அப்படி ஒரு கேரோ கன்சர்ன் காட்டினா பதிலுக்கு ஏதாச்சும் வாங்கணும். இந்த இடத்துலையுமே கோட் லைஃப்லையும் சரி, அவனுக்கு ஏதோ ஒரு 2 குபூஸ் கொடுக்குற போகிறான், இல்லை கொஞ்சோண்டு தண்ணி கொடுக்குறோன்னா கூட அதுக்கு பின்னாடி வந்து அவன் அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பான். படத்தை தாண்டி அர்பாப்ன்ற கேரக்டரை நான் எப்படி பார்க்குறேன்னா, நமக்கு கண்டிப்பாக கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க லைஃப்பில். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னாடி போயிட்டே இருக்க முடியும், லைஃபோட மீனிங்கை இன்னும் கற்றுக்க முடியுன்றது தான் என்னோடய பாயிண்ட். ஸோ அர்பாப் இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற ஒரு பர்சன் இருக்கிறதுனால அது எப்போவுமே வந்துட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்டியூர் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு லெசன் இல்லைங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த அர்பாப் உங்களை விட்டுட்டு அடுத்த போயிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ
சார் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அதனால் ஆடு ஜீவிதம் பாருங்கள். நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன், படத்தை தூக்கிட்டானுங்க. நான் படம் ஓடிடியில் பார்ப்பேன். ஆடு ஜீவிதம் நீங்கள் படத்தில் பார்க்குறத விட பென்யமின் கோட் டேஸ் ஆர் பென்யமின் டே ஆடு ஜீவிதம் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஏன்னா அது புக்கில் படிக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் அந்த முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஸோ என்னடா இது ஒரே மூவிஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது அஃப்கோர்ஸ் இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது மூவிக்கான ரிவ்யூவோ அதை பற்றின வீடியோவோ கிடையாது. அண்ட் இதை பற்றி நாங்கள் திரும்ப அடுத்தடுத்த படம் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை. எங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டச்சிங் மூவியாக இருக்குது. அது கன்ஃபார்மாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பார்க்குற வியூவர்ஸ்க்கும் பயங்கர ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்க லைஃப்பில் கிடைக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக அது அகாடமி சார்பில் கண்டிப்பாக நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் ஷோ. அண்ட் விக்னேஷ் சார், ஸோ கோட் லைஃப் வந்து ஒரு டெசர்ட் மேஜிக் அப்படின்ற மாதிரி பார்த்த வியூவர்ஸ் எல்லாமே லைஃப் வந்து ஒரு மேஜிக் தான். ஸோ நாளைக்கு வந்து எல்லாருமே ஒரு மிராக்கிள் அப்படியே நடக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லைஃப் இஸ் அ மேஜிக். ஸோ அதோட வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். சார் முடிச்சிருக்கு. எஸ் கேமராமேன் உமேஷ் சாருக்கும் நன்றி. தேங்க்யூ.